விட்டு வைக்கக்கூடாதுக்கு சாமே போடு. நான் வயசானாலும் என் தரம் என்ன குறையலங்கிறது இதுலேருந்து தெரியும். இந்தா இன்னொன்று வாங்கிக்க கிசாமே. சீனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவரோட வேற ஹவுஸுக்கு தான் போக போகிறோம். வண்டியில் ஒரு சின்ன ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை சரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவை பார்க்க போகிறோம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மினோட்டோ வந்துக்கிட்டு இருக்காரு. அதை கூட்டிக்கிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செட்டுக்கு போயிட்டு வர போகிறோம். மினோட்டோ ஒரு 10 நிமிஷம் இருங்க. உள்ளார ஏதோ பிரச்சனை போல், கார்பரேட்டரில் பிரச்சனையா இல்லை வந்து ரேடியேட்டரில் பிரச்சனையானே தெரில. வண்டி ரொம்ப ஸ்டக்காகி ஓடிட்டு இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு அதே தெரில. அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் இங்கே அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். டே சிஞ்சா, நீ வண்டிக்குள்ளே உட்காரு, எங்கேயும் போவேன். நான் உன்னை தொலைஞ்சு போயிட்டுனா என்னால் கண்டுபிடிக்க முடியாது. மினோட்டோ நீங்கள் மட்டும் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. நான் வண்டி அதுக்குள்ளே சரி பண்ணி வைக்கிறேன். சீக்கிரமாக வாங்க, நீங்கள் வேறு எங்கேயும் போயிடாதீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ராங்க்லின், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே ரெடி பண்ணு. நான் போயிட்டு இந்த சிட்டியை கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரேன். ஏன்னா இந்த சிட்டியை ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி மழை இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ராங்க்லின், பொறுமையாக வேலையை பாரு. ஒன்றும் அர்ஜென்ட்லாம் கிடையாது. பொறுமையாக போனால் போதும். எப்படியும் என் பையன் ட்ரைனிங்கை தான் எடுத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். போய் அவன் டைமிங்கை வேஸ்ட் பண்ண வேணாம். கொஞ்சம் நம்ம சாயந்தரம் வாக்கவே போகலாம். நீ ரெடி பண்ணிட்டுரு. அடாடாடா, இங்கே இருக்க மரம்லாம் கலர் கலராக அழகாக இருக்குது. உண்மையிலுமே இந்த மாதிரி இடத்துலலாம் பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். என் பையனுக்கு அந்த வசதி கொடுத்து வச்சுருக்குது. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சண்டை மட்டுமே இருக்கும். எப்போ பார்த்தாலும் போர்னு போட்டு சாவடிப்பானுங்க. இங்கேயாவது கொஞ்சம் நேரம் நிம்மதியாக ஜாலியாக அந்த இயற்கையை ரசிப்போமே. பரவாயில்ல, ஃப்ராங்க்லின், சின்சான் இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நருட்டோக்கு கிடச்சிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம விட்டுட்டு போனாலும் இவங்க எல்லாரும் நம்ம பையனை கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. அடாடாடா, இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டி காலங்காத்தால் ஒரு டீயை போட்டு வந்து வெளியே உட்காந்து அப்படியே சில் கிளைமேட்டில் லைஃப்பை என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி வாழ்ந்தால் வாழ்க்கை வாழணும். நம்ம தான் வாழ்கிறோமே. எப்போ பார்த்தாலும் போர், ஃபைட்டு, துரோகம், அது இதுன்னு சை, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. என்ன மினோட்டோ, ஓய்வு எடுக்க வந்திருக்கீங்க போல. அது மட்டும் இல்லாமல் நருட்டோவை தேடி வந்திருக்கீங்க போல. என் பேர் தான் கிசாமே, நான் அக்காட்சுகிக்கா நம்பரில் ஒருத்தன். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்கள? உங்கள் கூட சண்டை போடதா. ஏன்னா நீங்கள் பெரிய ஆளாமே, ஊருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க உங்கள் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது சாத்தியம் இல்லாத காரியமாமே. அதுதான் கொஞ்சம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா இல்லையான்னு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தேன். என்னை யாருமே பார்க்கலாம் வரதில்ல கிசாமே. வரவங்க எல்லாரும் என் கூட சண்டை போட மட்டும்தான் வந்திருக்காங்க. அதுக்கு தானே நீயும் வந்திருக்க. ஏன் இப்படி நடிச்சிட்டு இருக்கிற? ஆரம்பிக்கலாமா ஃபைட்டை? ஸ்டார்ட் பண்ணலாம் கிசாமே, ஃபைட்டை ஆரம்பி. பரவாயில்ல சென்சே, நீங்கள் சொன்ன மாதிரியே புத்திசாலி தான். ஏன்னா நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத என் வந்ததை வச்சே புரிஞ்சுக்கிட்டீங்க பார்த்தீங்களா? வாங்க சென்சே, இன்னைக்கு ஃபைட் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் ரொம்ப பலசாலின்னு சொல்லி என்னை சின்ன வயசுலேருந்தே உங்களை ஹீரோ மாதிரி ஆக்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஹீரோவை தோக்கடிக்க ஒரு வில்லன் வேணல, அதுதான் இந்த கிசாமே. ஃபைட் பண்ணுங்க சென்சே. என்ன அடி ஒன்று சும்மா இடி மாதிரி விழுவுதான். அதுதான் இந்த கிசாமாவோட பவரு. இதை வாங்கிக்கோங்க. பரவாயில்லையே, நீங்களும் பயங்கரமான பலசாலியாக தான் இருப்பீங்க போல். ஒரு அடிக்கே ரத்தம் தெறிக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் என் அளவுக்கு உங்களால் வர முடியாது சென்சே. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஆனால் நான் உங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். உங்கள் கதையை முடிக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். உங்களை மட்டும் கொன்னுட்டேன்னா எனக்கு அக்காட்சிக்கு இல்லை, நான் தலைவனாகிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பெயின் எனக்கு கீழே வேலை பார்ப்பான். கண்டிப்பாக இன்றைக்கி நான் உங்கள் கதையை முடிக்காமல் இங்கேருந்து போக மாட்டேன் சென்சே. நீங்கள் எக்கச்சக்கமான சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் உங்களை விட ரொம்ப பலசாலி ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன உங்களால் அவ்வளோ சீக்கிரம் கொல்ல முடியாது சென்சே. ஓ நோ, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிசாமே, என்னைக்கும் நீ பேசுகிறத விட உன் திறமையை செயலில் காட்டினா நல்லா இருக்கும். பரவாயில்ல கிசாமே, என் கூட நீ ரொம்ப நல்லாவே. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நீ அவ்வளோ சீக்கிரம் தோத்துருவியா? இதை என்னால் நம்பவே முடியலையே. இது க்ளோன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரிஜினல் கிசாமே வேறு எங்கேயோ இருக்கான். வழிய வா கிசாமே, இது க்ளோன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ என்னை மறைஞ்சிருந்து தாக்கலான்னு மட்டும் நினைக்காத. நான் கண்டிப்பாக உன்னை கண்டுபிடிச்சிருவேன். வெளியே வா கிசாமே. நீ எத்தனை க்ளோன் அனுப்புனாலும் நான் உன்னை கண்டுபிடிக்க பண்ண மாட்டான். வந்துட்டான். கிட்டத்தட்ட 1 க்ளோனு 1 கிசாமே, மொத்தம் 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேரையும் நான் சமாளிக்கணும். நான் ரசிகனை எடுத்தா அடித்தா ஒரே அடியில் மொத்த க்ளோனும் போயிடும். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பையன் கூட ஜாலியாக விளையாட வேண்டிதான். வா கிசாமே வா. என்னோட அடி எப்படி இருக்குன்னு பார்க்குறியா? ஐயோ, டிராக்டர்லேருந்து அவன் பறந்துட்டானே. கல் தூக்குறியா? அதோ உனக்கோசரம் ரசிங்கன்னு ஒன்று. அவ்வளோதான், ஒருத்தன் கதை முடிஞ்சிச்ச. இன்னும் முடியலையா அவன் கதை? முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தன், இவன் தான் அப்போ ஒரிஜினல்.
கிசாமே பரவாயில்ல, என் கூட சண்டை போடணும்னு நினச்சதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் நீ தப்பான வழிக்கு வந்து சண்டை போடுற பற்றியா, அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. நீ அக்காட்சிக்கு கூட சேர்ந்துருக்கவே கூடாதுடா. அதுக்கோசமாக நீ இப்போ என்கிட்ட இவ்வளோ அடி வாங்குற. நல்ல விஷயத்துக்கு போயிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உன் கூட சப்போர்ட் நின்றுருப்பேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் அக்காட்சி கூட சேர்ந்துக்கிட்டு பல ஊர்களை நாசம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த அதிகாரத்தை யாரா கொடுத்தது? இதுக்கு மேலேயே நான் உன்னை விட்டு வைக்கக்கூடாதுக்கு சாமே போடு. நான் வயசானாலும் என் தரம் என்ன குறையலங்கிறது இதுலேருந்து தெரியும். இந்தா இன்னொன்று வாங்கிக்க கிசாமே. எப்படி இருக்குது? பரவாயில்லையே, கிசாமியை கொஞ்சம் பலசாலியாக தான் இருக்கிறான். என் கூட பயங்கரமாக சண்டை போகிற அளவுக்கு தெரியாத தான் இருக்கான். பரவாயில்ல கிசாமே, நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீ மொக்கையா இல்லை, கொஞ்சம் பயங்கரமான ஆளாக தான் இருக்க. ஆனால் என்ன, உனக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணு, எவ்வளோ நேரம் அடிக்க முடியுமோ ட்ரை பண்ணு. உன் சாக்கராவை நீ இழந்துக்கிட்டு இருக்கிற கிசாமே. ஆனால் என்கிட்ட எவ்வளோ சாக்கரா வேணாலும் எடுத்துக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது. எனக்கு குறைய என் சாக்கராவை நான் ஏற்றிக்கிட்டே இருப்பேன் கிசாமே. உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் கொல்ல மாட்டேன். ஏன்னா நீ இதுக்கெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு தான்டா சாவணும். எப்படி இருக்குது என்னோட பவரு? நீங்களாம் நல்லா இருக்கணும்னு தான் நானும் என் ஒய்ஃபும் உயிரை கொடுத்து இந்த சிட்டியை காப்பாற்றணும். ஆனால் நீங்கள் மறுபடியும் அதையே ஆரம்பிச்சிருக்குங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களெல்லாம் உயிரோடைய விட மாட்டேன்டா. சொல்கிறத கேளு கிசாமே, இதோட ஃபைட்டை நிறுத்திக்கிட்டா உனக்கு நல்லது. இல்லைனா உன் உயிர் கண்டிப்பாக பிரிஞ்சிடும். பரவாயில்ல சென்சே, உயிர் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, உங்கள் கையால் போனால் நான் அது சந்தோஷம்தான். ஆனால் உங்களை நான் வீழ்த்திட்டேன்னு வச்சிங்களேன், அது இந்த உலகமே பேசும். வாங்க சென்சே, ஒன்று நீங்கள் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். பார்த்துடலாம் இன்னைக்கு யார் உயிரோடு இருக்காங்கன்னு. உங்கள் பையனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகவே முடியாது சென்சே. உங்களை இங்கேயே நான் கதையை முடிச்சிருவேன். கண்டிப்பாக இட்டாச்சி உங்களை தேடி வந்திருப்பான்னு தெரியும். ஆனால் இட்டாச்சிக்கிட்டேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். உங்களை எப்படி ஈஸியாக சமாளிக்கிறதுனோ கற்றுக்கிட்டேன் சென்சே. நீங்கள் ஓடுறது வேஸ்ட்டு சென்சே. நீங்கள் எங்கே போனாலும் நான் விட மாட்டேன். நான் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களோட கதையை முடிக்க போகிறேன். ஆனால் ஊருக்குள்ளே நீங்கள் லைட்டோட ஸ்பீடான ஆளுன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கீங்க. என்னாலேயே உங்களை ஈஸியாக பார்க்க முடியுது. இதில் எங்கே நீங்கள் லைட்டோட ஸ்பீடாக போய் என்னை அட்டாக் பண்ண போகிறீங்க? இன்னும் உங்கள்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறேன் சென்சே. உங்கள் பவர் என்ன பழசாயிருச்சா? ஆமாங்க சாமி, ஆமாம், நான் ரொம்ப பழசாயிட்டல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா தம்பி. கொஞ்சம் நேரம் ஒன்று ஆட விட்டு பார்க்கலான்னு ஒரு ஆசை. ஏன்னா நீ என்னை அழிக்கலான்னு வரையா வந்திருக்க. ஆனால் பையன் டப்புன்னு சேர்த்துட்டா நல்லா இருக்காதுல்ல. அதனால் உன் கூட ஜாலியாக சேர்த்து நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று போட்டு தரலாம் தான் ஆசை. ஓகே, ஓரளவுக்கு நிறைய நேரம் விளாண்டாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் அடிக்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிசாமே, நீ சொன்னதெல்லாம் ரைட்டு தான். நான் ரொம்ப பலசாயிட்டேன், நீ பலசாலி ஆகிட்டேன். ஆனால் என் அளவுக்கு உன்னால பலசாலி ஆக முடியாது கிசாமே. எப்பவுமே என்றைக்குமே நல்லது மட்டும்தான்டா ஜெயிக்கும். நீ தப்பான வழிக்கு போனால் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் ஒரு நாள் தோற்று இப்படி மண்ணில் தான்டா கிடக்கணும். கிசாமே, நீ ஒன்று புரிஞ்சுக்கோ. இந்த மினோட்டாவை தோக்கடிக்க இன்னும் எவனும் பிறந்து வரல. ஒரு வேளை பிறந்து வந்தது என் பையனாக மட்டும் இருக்கலாம். சரியா? போயிட்டு வரேன் கிசாமே. நீ நல்லபடியாக எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பேன்னு நினைக்கிறேன். வரட்டா? அடிக்கடி இவனுங்க வரையா வந்து என்னை சீரியஸாக மாற்றி விட்றானுங்க. நான் என் பையனை பார்க்கலான்னு ஆசையாக வந்தால் நான் போகிறதுக்குள்ளார எத்தனை பேர் இன்னும் வருவீங்க? இன்னும் எத்தனை பேர் வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுன்னு தெரில. இவன் வரையா ஓட்ட வண்டியை வச்சுக்கின்னு ரெடி பண்ணுறேன்னு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ரெடி பண்ணிகிட்டே இருக்கான். டேய் ஃப்ராங்க்லின், வண்டி ஏறா. இது நம்ம சாக்குறால எப்படா இங்கே நிற்கிது ரசிகன் சூரிக்கன்னு? பரவாயில்லப்பா, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நேச்சுரலாக அப்சர்வ் பண்ணி அப்படியே நிற்கிது போல். சரி ஓகே, கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிடும். எவனாவது கொண்டு வந்து தலையை கொடுக்காம இருந்தானா சரி. உண்மையிலே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நைட்டில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் போல். ஃப்ராங்க்லின், வண்டியை ரெடி பண்ணிட்டே இல்லையா? என்ன பேனட்டை மூடாமல் இருக்கான்? ஐயோ, இன்னும் ரெடி பண்ணலையா? ஆடா பாவி, இவ்வளோ நேரம் என்னடா பண்ணியிருந்த? மினோட்டோ, காரை ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? இந்த பேனட்டை மூடவே முடியல. சரி உட்காருங்க, வண்டி எடுத்துன்னு போகக்குள்ள அதுவே பிச்சின்னு போயிடும். சரி, யாரோ கிசாமேன்னு ஒரு மீன் பைப்பில் வந்தானே, அவனை ஃப்ரை பண்ணிட்டீங்களா? ஃப்ராங்க்லின், அந்த மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. சீக்கிரமாக வண்டி ஏறா. என் பையனை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை பேரை சமாளிக்கணும்னு எனக்கு தெரில. எல்லாருக்குள்ளேயும் சண்டை போட்டு ஒரே சலுப்பாக இருக்குது. ஃப்ராங்க்லின், சீக்கிரமாக வண்டி எடு. நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம். என் பையனை நான் பார்த்தே ஆகணும். பார்த்துட்டு முதல்ல என்னை சமன் பண்ணி விடுங்க. நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன். ஏன்டா என்னை மட்டும் பார்த்தா எப்படா எல்லாருக்கும் தோணும்? வரவெல்லாம் என் கூட சண்டைக்கு வரான். உங்கள் 2 பேரை கண்டுக்கவே மாட்டேங்கிறானுங்க. சீக்கிரமாக வண்டி எடு. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். சரி ஓகே மினோட்டோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்து வர்றவனுக்கு எல்லாத்தையும் நான் பெண்டன் வச்சு சமாளிச்சுக்கிறேன். இந்த மாதிரி எவன் வந்தாலும் சரி, நீங்கள் உட்காந்து வேடிக்கை பாருங்கள். நான் அவனை அடித்து நொறுக்கி விட்றேன். அப்போ என்ன கரெக்டாக சொன்ன மாதிரியே போட்டுக்கிச்சு. டேய் சின்சன், நீயும் நானும் இதுக்கு மேலே வர வில்லன் எல்லாத்தையும் சமாளிக்கிறோம். தலைவர் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு. ஓகேவா? நீங்கள் இதுக்கு மேலே நருட்டோவை பார்க்குற வரைக்கும் வண்டி விட்டு இருங்காதீங்க.
வண்டி போய்கிட்டே இருக்கணும். எவ்வளோ பெரிய வில்லன் வேணாலும் வரட்டும், என்கிட்ட இருக்க பென்டன் ஹீரோ எல்லாத்தையும் இறக்கி அவனோட கதையை டடார்னு முடிச்சிடுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் செம்மையான என்ட்ரிலாம் இருக்குது. அதுவும் நம்ம பென்டன் வாட்ச்லேருந்து எக்கச்சக்கமான ஏலியன்லாம் வரப்போகுது. பார்க்க மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.